கொத்தமல்லி கொடுங்க. வாங்குங்க, விலை கம்மிதான். இந்த கத்திரிக்காய் எவ்வளோ? பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்கு. தக்காளி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கிக்கோங்க. கம்மி பண்ணி வச்சிருக்கோம். வாங்க வாங்க, 5 கிலோ வாங்குனீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க 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 வாங்க, மலிவான விலையில காய்கறிகள். வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க மக்களே, வாங்க எல்லாரும் வந்து உங்களோட போட்டோஸை எடுத்துக்கோங்க. முதல்ல எடுக்கிற 10 பேருக்கு போட்டோ ஃப்ரீ. வாங்க வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட குரூப் போட்டோ கூட எடுத்துக்கலாம். எங்களையும் குரூப் போட்டோ எடுங்க. எங்களையும் எடுங்க. ஓகே, ரெடி? எல்லாரும் சொல்லுங்க, சீஸ். வெரி குட். அட, நீங்க எல்லாரும் எங்க பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். அங்க பாரு சிவா, பட்ட பகல்ல எப்படி திருடுறாங்கன்னு. ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆகா, என்னோட பர்ஸ காணோம். என்ன, என்னோட பேக காணோம். என்னோட செயின், என்னோட மொபைல் எங்க போச்சு? ஹேய், நீங்க எல்லாரும் என் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து திருடுனீங்களா? உங்களை இந்த பட்ட பகல்லையே திருட்டு வேலையை பண்றீங்களா? என்னோட ஸ்டுடியோவை நான் மூடணும்னு நினைக்கிறீங்களா? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. சிவா, 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 சிவா. என்ன எங்களுக்கு மருந்து வைக்கிறியா நீ? நீ தானே எங்களை அடிச்ச? அந்த சின்ன பையன் என்ன அடி அடிச்சான் பாத்தீங்களா? அவன் தான் எங்களை அடிச்சான். அவனோட சேர்த்து நீ எதுக்கு அடிச்ச? அடே மட சோம்பேறிங்களா, ஒருவேளை நான் உங்களை அடிக்கலன்னா அப்புறம் ஏன் மேல சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நானும் உங்க டீம்ல இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிருவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருக்கோம். இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. சரி, இந்த தடவை விட்டு தள்ளுங்க. அடுத்து வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். எங்க பாருங்க, அந்த இடத்துல நான் இல்ல. இருந்திருந்தா அந்த திருடர்களை விரட்டி விரட்டி நான் அடிச்சிருப்பேன். புரட்டி புரட்டி அடிச்சு சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஒரு தடவை என்கிட்ட அடி வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே வரமாட்டாங்க. திருடணுங்கிற எண்ணமே அவங்க வாழ்க்கையில இனிமே எப்பவுமே, ஏன் கனவுல கூட ஒரு தடவை கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப பேசுறானே, முதல்ல இவனை நாம கவனிச்சு ஆகணும். லட்டு சிங் சார், லட்டு சிங் சார், வணக்கம் சார். வணக்கம் லட்டு சிங் சார். உங்கள மாதிரி ஒரு தைரியசாலியான இன்ஸ்பெக்டரை இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல சார். உங்களாலதான் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. திருடங்க எல்லாருமே உங்க பேரை சொன்னா தலை தெரிச்சு ஓடுறாங்க. நீ சொன்னது 100% உண்மைதான். லட்டு சிங்கோட பேரு சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. அட ஆமாமா, திருடங்க திரும்ப இங்க வந்தாலும் அவங்க உங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் உடனே இங்க இருந்து ஓடி போயிடுவாங்கல்ல. லட்டு சிங் சார், நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டேன். உங்களை நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? என்ன போட்டோவா? ஓஹோ, தாராளமா தாராளமா. போட்டோனா நான் எப்போதும் ரெடியா இருப்பேன். எடுத்துக்க எடுத்துக்க, போட்டோ எடுத்துக்க. தேங்க்யூ லட்டு சிங் சார். சார் சொல்லுங்க. சீஸ், சீஸ், பன்னீர்.
என்னது இது? ஒரு கைதி ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 50,000 ரூபாய். ஏய் யாரு பாது? அடடா, இங்க பாருங்கப்பா, இது அந்த போட்டோல இருக்க கைதி தானே. இவனை புடிச்சு கொடுத்தா தானே 50,000 ரூபாய் பரிசு கொடுக்கறேன்னு இந்த போஸ்டர்ல ஒட்டி வச்சிருக்காங்க. எங்க இருக்கான் அந்த கைதி? எங்க இருக்கான்? எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவனை பிடிக்கிறேன். இந்த திருட்டு பையல எங்க கைதின்னு நம்ம கிட்டயே கேக்குறான் பாருங்க. எங்க பாருடா, எங்களை என்ன நீ கோமாளிங்கன்னு நினைச்சியா? ஜெயில இருந்து நீ தான் தப்பிச்சு வந்திருக்க. உன்னை முதல்ல நான் தான் பார்த்தேன். அதனால எனக்கு தான் 50,000 ரூபாய் கிடைக்கணும். அட, எனக்கு என்னாச்சு? எல்லாரும் எதுக்காக என்ன கைதின்னு பிடிக்கிறாங்க? அட கடவுளே, என்ன நடக்குதுங்க? ஐயோ, எஸ்கேப் எஸ்கேப். ஏய், இல்ல. எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? விட மாட்டோம். அவனை தப்பிக்க விடக்கூடாது. வாங்க. ஏய், விடாதீங்க, அடிங்க. எங்க போனாலும் விட மாட்டோம். நான் போலீஸ். அடிக்காதீங்க, நான் திருட இல்ல. நான் சொல்றத நம்புங்க. சிவா, சிவா, எங்கடா? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. கான்ஸ்டபிள், நான் தாயா, லட்டு சிங்யா, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்யா. லட்டு சிங்கா? யோ, எங்க லட்டு சிங்கா பாத்திருக்கியா? அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. இப்படி மூஞ்சில தாடியோட மருகோட எங்க லட்டு சிங் கண்டிப்பா இருக்கவே மாட்டாரு. அடடடடடடடா, நான் தாயா லட்டு சிங்கு. நீ ஒரு திருட்டு பையன். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதின்னு எனக்கு தெரியும். ஊரு ஃபுல்லா உன்னை பத்தி போஸ்டர் ஒட்டி இருக்குது. உன்னை புடிச்சு கொடுத்தா கவர்மெண்ட்ல சன்மானம் கொடுப்பாங்க. சரி, நான் சொல்ற டைலாக்க நீ கேளு. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, திருடாத, லட்டு சிங் அந்த இடத்துல வந்து நிப்பாரு. ஓஹோ, இப்ப எங்க லட்டு சிங் சாரோட டைலாக்கே திருடிட்டியா? இப்பவே அவருக்கு போன் பண்ணி காட்டுறேன். ஹலோ, லட்டு சிங் சார். ஆமாயா கான்ஸ்டபிள், உன் பின்னால நிக்கிறேன். திரும்பி பாரு, நல்லா கொஞ்சம் திரும்பி பாரியா. ஓஹோ, எங்க லட்டு சிங் சாரோட போனை வேற திருடிட்டு வந்துட்டியா? அவரை மாதிரியே நீ பேசி மிமிக்ரி வேற பண்றியா? இப்ப எனக்கு கோபம் பயங்கரமா வருது. உன்னை போட்டு பின்னி எடுக்கிறேன் பாரு. என்ன விடுயா, நான் தான் ஐயா. இன்னொரு அடி அடிச்சுன்னா நான் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். விடுயா சிவா, என்ன காப்பாத்து. இந்த கான்ஸ்டபிள்ட்ட இருந்து நான் தான் உண்மையான லட்டு சிங்னு இந்த கான்ஸ்டபிளுக்கு எப்படியாவது புரிய வையே. இந்த தாடி மிசைய யாரோ ஒட்டி இருக்காங்க, என்னால இதை எடுக்கவே முடியல. சிவா, எப்படியாவது இவனுக்கு எடுத்து சொல்லு. அங்கிள், நிறுத்துங்க. இவர் யாருன்னு நான் பாக்குறேன். இதை எப்படி ஒட்டினாங்கன்னே தெரியலையே. பொறுமையா பொறுமையா. சார் சார், என்ன நீங்க மன்னிச்சிருங்க சார். நீங்க தான் லட்டு சிங் சார்னு என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. லட்டு சிங் அங்கிள், நீங்க எப்படி இந்த மாதிரி மாறினீங்க? ஆட, ஒரு போட்டோகிராஃபர் வந்தான்ப்பா. உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னான். சீஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொன்னான். நானும் சொன்னேன், சீஸ் பன்னீர் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னேன். அதுக்கப்புறமா நான் எப்படி இந்த திருடன் கெட்டப்புக்கு வந்தேன்னு தெரியலப்பா. லட்டு சிங் அங்கிள், நான் டிவில நியூஸ பார்த்தேன். ஊருக்குள்ள இப்ப நிறைய திருட்டு நடக்குது. ஆனா எல்லாருக்கும் அவங்க கிட்ட இருந்து எப்படி திருடுறாங்கன்ற விஷயம் தான் தெரியவே இல்லை. திடீர்னு அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. அப்பதான் அவங்களோட பொருள்லாம் திருட்டு போன விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. என்னோட ஏரியாவுல யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்றது? என்ன நினைச்சு பயமே இல்லாம யாரு இப்படி எல்லாம் பண்ணது? சிவா சொல்லு. லட்டு சிங் அங்கிள், இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஊருக்குள்ள இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் நாம பார்த்தாகணும். இங்க பாருங்க லட்டு சிங் அங்கிள், அங்க ஸ்டூடியோ வேன் இருக்கு. இங்க போட்டோகிராஃபர் எல்லார்கிட்டயும் சீஸ்னு சொல்ல சொல்றாரு.
எல்லாரும் சீஸ்னு சொல்றாங்க, அப்படியே எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்களே. அதுக்கப்புறம் இந்த போட்டோகிராஃபர் வேன்ல போடுறாரு. பின்னாடியே 4 ரவுடிங்க வராங்க, எல்லாரோட பொருளையும் திருடிட்டு போயிடுறாங்க. பாத்தீங்களா, எல்லாரோட பொருளையும் எடுத்துட்டு அவங்க ஓடிட்டாங்க. ஓ அப்படின்னா இது அந்த மொபைல் போட்டோகிராஃபரோட வேலை தானா? புரிஞ்சிடுச்சு. எல்லாரையும் சீஸ்ன்னு சொல்ல சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிடுறான் அவன். அவனோட ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் திருடிட்டு போயிடுறாங்க. ஓஹோஹோஹோஹோ, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டா? நான் அந்த போட்டோகிராஃபரோட ஜாகிரபியாவே மாத்தி காட்டுறேன் பாரு. அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கப்புறம் அவனால என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இல்ல லட்டு சிங் அங்கிள், ஒரு நிமிஷம். நாம அவரை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு ஒரு டிராப்ப செட் பண்ணி ஆகணும். அவரே வந்து தன்னோட வலையில மாட்டிக்கிட்டாகணும். ஆ, நீ ரொம்ப சரியா சொல்ற சிவா. நீ ட்ராப் செட் பண்ணு, உடனே பண்ணு. ஓகே லட்டு சிங் அங்கிள், வாங்க போலாம். ஊருக்குள்ள போய் நாம அவரை தேடுவோம். அடுத்து அவர் எங்க திருட பிளான் பண்றாரு நாம கண்டுபிடிக்கலாம். நீங்க யாராவது வேன்ல வந்த போட்டோகிராஃபரை பாத்தீங்களா என்ன? இல்ல சார், நாங்க பார்க்கல. நீங்க யாரும் போட்டோகிராஃபரை பாத்தீங்களா? இல்ல நான் யாரையும் பார்க்கல. லட்டு சிங் அங்கிள், அவர் ஊருக்கு வெளியில தான் இருக்கணும். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஊருக்கு வெளியில இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஓகே சிவா, ஓகே வா சிவா, நம்ம போய் பார்க்கலாம். சிவா, நான் அந்த போட்டோகிராஃபரை பார்த்துட்டேன். ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் அவங்கிட்ட போட்டோ எடுக்கன்னு போறேன்ப்பா. நீ சீக்கிரம் வந்துடு. ஓகே பேடாராம் அங்கிள், நீங்க அங்கேயே இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். தம்பி இங்க பாருப்பா, என்ன ஒரு போட்டோ நீ எடுக்கிறியாப்பா? இவனை பார்த்தா பணக்கார மாதிரி தெரியுதே. யா கண்டிப்பா எடுக்கலாம். இங்க பாருங்க, நீங்க உங்களை கவனமா பாத்துக்கோங்க. என்ன, நான் போய் இந்த சாரை போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க சார், நாம அந்த பக்கம் போய் எடுக்கலாம். அங்க பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ரெடி? சொல்லுங்க. சீஸ். சீஸ். அங்கிள், உங்களோட இந்த போட்டோகிராஃபி விளையாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஜெயிலுக்கு போறீங்களா? அங்க நீங்க நிறைய பட்டர் சீஸ் சாப்பிடலாம். சரியா? ஐயா, திரும்பவும் வந்துட்டியா? என் வழியில இருந்து ஒழுங்கா போயிடு. என் வழியில குறுக்க வராத. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நான் உன்னை விட மாட்டேன். சிவா, நாங்க வந்துட்டோம். சிவா, உனக்கு என்ன ஆச்சு? அந்த போட்டோகிராஃபர் எங்க? சிவா, நான் அவனை புடிச்சிருப்பேன். ஆனா அந்த போட்டோகிராஃபர் என்ன பார்த்தது பயந்து ஓடிட்டான். ஓ, லட்டு சிங் அங்கிள், அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம வேற ஏதாவது ட்ராப்பை தான் செட் பண்ணி ஆகணும். வீனஸ் சிட்டில ரொம்ப பெரிய ஆல் ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அப்படியா? ஓல்டு ஜுவல்லரியோட எக்ஸிபிஷனா? அப்போ அங்க நிறைய நகைகள் இருக்கும்ல, அப்ப நாம அங்க போகலாம். இந்த வேதா சிட்டில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு, அதனால நாம இங்க இருந்து போறது தான் நல்லது. ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. உங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து போட்டோ எடுக்கணும். ப்ளீஸ், எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. இப்ப எடுக்கிற போட்டோ பேப்பர்ல வரும். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. சீஸ். சீஸ். அங்கிள், திரும்ப திரும்ப உங்களோட இந்த சீஸ் வேலை செய்யாதுன்னு புரிஞ்சுக்கோங்க.
இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப சரியாயிடுவாங்க. ஆனா உங்களோட நிலைமை தான் இப்ப ரொம்ப மோசமாக போகுது. சின்ன பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? நான் தான் உங்ககிட்ட சொன்னல அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க. ஏய், இந்த சின்ன பையனை பிடிங்க, இவனை விடாதீங்க. வேண்டாம். போதும் சிவா, ஒரு நிமிஷம் நிறுத்து. நான் இவனை அடிக்க வேண்டியது ரொம்ப அதிக பேலன்ஸ் நிக்குது. இவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், எந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. ஏய் எழுந்தரே, மரியாதையா எழுந்து நெல்லு. எழுந்தருன்னு சொன்னேன், எழுந்து நெல்லு. சீஸ்ன்னு சொல்லு. சீஸ். யாரோ என்ன ரொம்ப அதிகமா அடிச்ச மாதிரி ஏன் தெரியுது? உடம்பெல்லாம் வலிக்குதே. நோ 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 நோ. நான் இன்னும் உன்னை அடிச்சு முடியல. உன்னை இன்னும் அடிக்க வேண்டிய பேலன்ஸ் நிறைய இருக்கு. சொல்லு சீஸே. வேண்டாம், எனக்கு தெரியும். சீஸ்னு சொல்லி போட்டோ எடுத்து என்ன மறுபடியும் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அடிக்க போறேன், அதானே? நான் சொல்ல மாட்டேன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்க திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, திருடாத இங்க லட்டு சிங் வருவாரும்பாங்க. வா செல்ஃபி எடுத்துக்கலாம். இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அமைதியாரு, நான் போட்டோ எடுத்தே ஆகணும்.